ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஜோதிஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஒரு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதிஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க. தக்காளி சாதம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாங்க. நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, சின்ன சைஸ் அளவு இஞ்சி நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பூண்டு 5லேருந்து 6 விழுது சின்ன சைஸஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் கரிஞ்சிரும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா திருகி விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை தலையும் சேர்த்து எண்ணெயில் பொரியிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை தலையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நாம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, வெள்ளவாங்காய் பூண்டை சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆன பிறகு எவ்வளோ சூப்பராக வதக்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. கூடவே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா விடுற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்தான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு எல்லா சைடும் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் அரிசி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பிரியாணி ரைஸ் அதாவது பாசுமதி ஏதாவது எடுத்திருந்தால் அந்த அரிசி நீங்கள் 1/2 மணி நேரம் தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ட பிறகு நான் இந்த கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பாசுமதி எடுத்துருந்தால் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் அளவில் நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த கப் அளவில் 1.5 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நான் 2 விசில் விட்டுக்கிறேங்க. நீங்கள் பாசுமதி அரிசியாக இருந்தால் 1 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் ஆன பிறகு ஹேரெல்லாம் போன பிறகு நான் காட்டுறேங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடியிலிருந்து. இப்போது நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ரிவ்யூவை தெரிய வைங்க. நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஜோதிஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.